பலி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஓகே. யாருக்கெல்லாம் வந்து பலி கொடுக்குறாங்க? மூல மூல தெய்வங்களுக்கு யாராச்சும் வந்து பலி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. சிவனுக்கோ, விஷ்ணுக்கோ, அல்ல பிரம்மாவுக்கோ, சரஸ்வதிக்கோ, லக்ஷ்மிக்கோ, மூல தெய்வங்களுக்கு யாரும் பலி கொடுத்தது கிடையாது. பழைய காலத்தில் முருகர் கோவிலில் கூட சேவல் வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. அந்த வரலாறு இருக்குது. ஆனால் அது முருகனுக்கு கிடையாது. அந்த முருகனுக்கு காவலாக இருக்கக்கூடிய இடும்பனுக்கு தான், இடும்பன் அப்படின்ற அந்த தெய்வத்துக்கு தான் சேவல் வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. விநாயகருக்கு பலி கொடுக்கறது கிடையாது. சித்தர்களுக்கு பலி கொடுக்கறது கிடையாது. அப்புறம் ஏன் காவல் தெய்வங்களுக்கு மட்டும் பலி கொடுக்குறாங்க? கொஞ்சமாவது அந்த லாஜிக் வந்து யோசிக்கணும் இல்லையா? பகுத்தறிவுன்ற பேரில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துறது கிடையாது. ஒன்று ஃபாலோ பண்ணால் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா பிளைண்டாக ஒதுக்குவோம். அப்போ அப்படி இருந்துட்டிங்கன்னா அப்புறம் எப்படி சார் குலதெய்வ தோஷம் போகும்? ஏன் காவல் தெய்வத்துக்கு மட்டும் பலி கொடுக்குறாங்க? காவல் தெய்வங்கள் முழுசாக கடவுளும் கிடையாது, முழுசாக வந்து மனித ஆத்மாவும் கிடையாது. அவங்க டியூவல். துர்மரணத்தால் இறந்து போனவங்க. காவல் தெய்வத்தில் 90%, 90 என்ன, கிட்டத்தட்ட 99% துர்மரணத்தால் இறந்து போனவங்க. நம்ம வந்து போரில் இறந்து போனவங்களையும், தற்கொலையால் இறந்து போனவங்களையும், அல்லது கொலை செய்யப்பட்டவங்களையும் தான் நம்ம காவல் தெய்வமாக மாற்றி மாற்றி வச்சுருப்போம். காவல் காக்கும் போது இறந்து போயிருப்பாங்க, அல்லது களவு நடக்கும் போது இறந்து போயிருப்பாங்க. காவல் காக்கும் போது யாராச்சும் களவாட வந்து அவங்க கூட சண்டை போட்டு அந்த போரில் இறந்து போயிருப்பாங்க, அல்லது போர் செய்யும் போது இறந்து போயிருப்பாங்க, இல்லை தற்கொலை செய்து இறந்துருப்பாங்க, அல்லது கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆத்மாக்கள், துர்மரணத்தால் இறந்து போன ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்களுக்காகத்தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம்? படையல் கொடுக்குறோம். எந்த படையல் கொடுக்குறோம்? நான்வெஜ் படையல் கொடுக்குறோம். அந்த ஆத்மாக்களை தான் நம்ம வந்து காவல் தெய்வமாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு. அதனால் அவங்க வந்து அதாவது மனித எமோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ அதுவும் அவங்களுக்கு இருக்கும், கர்ம தொடர்பு இருக்கும், சித்த தொடர்பு இருக்கும். ஸோ ரெண்டும் கலந்த கலவை அவங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த கேட்டகரியிலையும் சேர்த்த முடியாது, அந்த கேட்டகரியிலையும் சேர்த்த முடியாது. சாதாரணமாக நம்ம மூதாதையர்கள் இறந்தால் என்ன பண்ணுவோம்? திதி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆனால் நம்ம வீட்டு கன்னி தெய்வம் இருக்குல்ல, அதுவும் மூதாதையர் தானே. கன்னி தெய்வத்துக்கு திதி கொடுக்கறது இல்லை இல்லையா? அதுக்கு மட்டும் படையல் வைக்கிறோம்ல, படையல் வச்சு கும்பிட்றோம்ல. ஒரு சில வீட்டில் கன்னி தெய்வத்துக்கு நான்வெஜ் கூட படைக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பங்களும் இருக்குது, அந்த மாதிரி கம்யூனிட்டியும் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்துக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு விதம். அப்போ எதுக்கு எது தேவையோ அதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க முன்னோர்கள், காரணம் இல்லாமல் பயன்படுத்தலை. பகுத்தறிவுன்ற பேரில் நம்ம கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து அனலைஸும் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்றதே வந்து ஒரு 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 லாஜிக்கு உட்படுத்தினாலே நமக்கே புரியும், நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். நிராசையோடு இறந்த அந்த ஆத்மாக்கள், தர்ப்பணம் கொடுத்தே வந்து சாந்தி கிடையாத அந்த ஆத்மாக்கள், தெய்வ சக்தியோடு இருக்கிற அந்த ஆத்மாக்கள், அது நெகட்டிவாக மாறிடக்கூடாது, நெகட்டிவான ஆட்கள் கையில் போய் சிக்கக்கூடாது, அது ஊருக்கு காவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அதை காவல் தெய்வங்களாக கன்வெர்ட் பண்ணி வச்சாங்க. சரி, அப்போ இவங்களை காவல் தெய்வமாக கன்வெர்ட் பண்ணலைன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முக்தி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தர்ப்பணம் கொடுத்துருந்தா இவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க, தாந்திரிகம் பண்ணுறவங்க, அவங்க எல்லாரும் இந்த ஆத்மாக்களை அடிமையாக்கி தனக்கு வேலையாட்களாக மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க மாற்றிடக்கூடாது, அந்த நெட்வொர்க்கில் போய், அந்த டைமென்ஷனில் போய் இவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து படையலை கொடுத்து, சக்தியை கொடுத்து, சத்திரிய பலத்தை கொடுத்து, இரத்த பலத்தை கொடுத்து, இரத்த படையலை போட்டு அவங்கள வந்து காவல் தெய்வமாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்.
சரிங்களா? கான்செப்டுக்குள்ளே போங்க சார். காரகத்துவத்துக்குள்ளே போங்க சார். காரகத்துவத்துக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கே பதில் கிடைக்கும் சார். நீங்கள் அந்த தெய்வத்துக்கு மறுபடியும் படையல் போட ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய இன்கம்ப்ளீஷன் குறைபாடு உங்கள் குடும்பத்தில் தொடருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் போகிறதுன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் யாரும் தலையிட முடியாது. ஆனால் இது குலதெய்வ குறையை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.